ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சய். நான் உங்க எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ்க்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு வேற எதுக்குள்ளேயுமே போல, லைக் ரொம்ப டெக்னிக்கல்லாம் போல, ஜஸ்ட் இந்த சர்க்கிளை மட்டும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 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 அப்சர்வேஷனை பார்க்குற வரைக்கும், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சர்க்கிள் இருக்கு இல்லையா? அது என்ன சர்க்கிள்னா லைக் ஏஐ சர்க்கிள். ஏஐனே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், டேட்டா சயின்ஸுக்கும் ஏஐனும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கிறது இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த கிராஃபே காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ சர்க்கிள் இருக்கு. ஏன்றது ஒரு பெரிய சர்க்கிள் இந்த பக்கம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஹியூமன். ஸோ ஒரு ஹியூமனுக்கும் மேற்பட்ட ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிற ஒரு உருவம் நார்மலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அது வந்து கால்குலேஷன்ஸ் அதிகமாக வேகமாக பண்ண போகுது, இந்த எல்லா ஆக்ஷன்ஸையும் வேகமாக பர்ஃபார்ம் பண்ண போகுது, 24/7 ஒர்க் பண்ண போகுது சார்ஜ் இருந்தால். ஓகே, ஸோ லோ பேட்டரி வார்னிங் வராத வரைக்கும் இருந்தால் ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ண போது, அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ண போது. ஸோ அதை வந்து நம்ம நிறைய ஏஐ மூவிஸில் பார்த்துருக்கோம். ஏஐலையுமே 2 சப் கேட்டகரிஸ் இருக்குது, லைக் ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஏஐனா நம்ம படத்துல எல்லாம் பார்க்குற ஏஐஸ் இருக்குல்ல, அந்த எல்லா வேலையுமே பண்ணுவது, சமைக்கும். ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா சமைக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம். ஸோ அந்த கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி ஏஐ தான் ஸ்ட்ராங் ஏஐ. ஓகே, ஸோ எல்லா அப்ளிகேஷனும் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக ரியல் டைம் என்விரான்மெண்ட்லேருந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும், அதுவும் எல்லாத்தையுமே. ரைட், ஸோ அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ஏஐ. வீக் ஏஐனா இப்போ நார்மலாக பீப்புள் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்க ஏஐ அப்ளிகேஷன் எல்லாமே வீக் ஏஐ. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு லேர்ன் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண போகிறது. ஸோ இதுதான் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஏஐ. ஏஐக்குள்ளே இருக்கிற ஒரு சப் கேட்டகரி தான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிற இன்னொரு சப் கேட்டகரி தான் டீப் லேர்னிங். ஸோ இந்த சர்க்கிளை தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ இருக்க போது, ஏஐக்குள்ளே இருக்கிற ஒரு சப் கேட்டகரி தான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிற இன்னொரு சப் கேட்டகரி தான் டீப் லேர்னிங். ஓகே, ஸோ இதில் கிளியராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கோங்க. ஏஐ நான் பெரிய சர்க்கிள், ஏஐக்குள்ளே இருக்கிறது மெஷின் லேர்னிங், மெஷின் லேர்னிங்குள்ளே இருக்கிறது டீப் லேர்னிங். ஓகே, ஸோ இது ஒரு சர்க்கிள். இதே இது இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அது வந்து டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்னு எடுத்தீங்கன்னா வெறும் டேட்டா மொத்தமாக செஞ்ச ஏஐல வராதா? எஸ், டேட்டாவோட அந்த எடுக்கிறது, டேட்டாவை கிளீன் பண்ணுறது, டேட்டாவில் சில வேலைகள் வச்சுட்டு கொஞ்சோண்டு மிச்சம் இருக்க இன்னொரு மெஜாரிட்டி வேலையை ஏஐலேருந்து கொஞ்சம் எடுத்துக்க போகுது. அதனால தான் அந்த சர்க்கிளை ஏஐயும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே, டேட்டா பார்ட் அதிகமாக இருக்கும், அதோட சேர்த்து கொஞ்சம் ஏஐ பார்ட்டும் கலந்து வரும். ஓகே, இது டேட்டா சயின்ஸ். அதே மாதிரி பிக் டேட்டா எடுத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏஐலேருந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஜஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஒன் விசஸ் another. இந்த சைடு ஏஐ, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இருக்கு. இந்த சைடு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா மைனிங் இருக்க போகுது. டேட்டா சயின்ஸுக்குள்ள இருக்க ஒரு சப் கேட்டகரி தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அப்புறம் டேட்டா மைனிங் இருக்கு, பிக் டேட்டா இன்னொரு பக்கம் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக டேட்டா பொறுத்து டேட்டாவை வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோதான் ஹைரார்கி. ஸோ ஹைரார்கியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன ரிலேட்டிவ், ஸோ எந்த மாதிரி ரிலேட் ஆகிருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஏஐ வரும், ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டா பார்ட்டில் வரும். ஸோ பிக் டேட்டா டேட்டா சயின்ஸ் வந்து கொஞ்சம் வரும், ஸோ ஏஐலேருந்து கொஞ்சம் வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஏஐ இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓகே, ஸோ லைட்டாக கொஞ்சம் உள்ளே போகலாம். அது என்னன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இதை பார்க்குறீங்க, இதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? இது வந்து மொபைல் ஃபோன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. அடுத்து இதை வந்து இப்படி காமிச்சேன், இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிவிடுவீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நோக்கியா 110. ஓகே, ஸோ அந்த மொபைல் ஃபோனை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இப்போ இருக்கிற நான் சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஸோ அதை ஃபோனுனே அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் லைக் 80s, 70s, 90s இந்த மாதிரி பீப்புள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கோம், கீபேட் மொபைல் ஃபோன்ஸோடு இருந்திருக்கோம், ஃபுல் டிஸ்பிளே மொபைல் ஃபோன்ஸோடு இருந்திருக்கோம், இன்ஃபினிட்டி டிஸ்பிளே மொபைல் ஃபோன்ஸோடு இருந்திருக்கோம். ரைட், ஸோ ஒரு விஷயம்னா நம்மக்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ நாலேஜ்னா உடனே ப்ரோக்ராமிங் நாலேஜ், கம்யூனிகேஷன் நாலேஜ் அதை சொல்லலை. ஜென்ரலாக அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மக்கிட்டே ஒரு நாலேஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏஜ் வந்து 20 அப்படின்னா 20 ஏஜுக்கு நீங்கள் நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் பார்த்துருப்பீங்க, நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள்ல நிறையா பார்த்துருப்பீங்க, டேஸ்ட் பண்ணுற சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 20 வருஷம் நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்திருக்கீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா காமிச்சது, உங்கள் பேரண்ட்ஸ் காமிச்சது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சது, உங்கள் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் காமிச்சது அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம்,
இல்லை மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதமாக இருக்கலாம். எல்லாமே பேசிக்ல இருந்து நிறைய படிச்சு வரீங்க. லைக் 20 வருஷமா ப்ரோக்ராமிங்கோ என்னன்னாலும் சரி, ஒரு ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ, இப்போ ஒருத்தவங்க திடீர்னு நீங்கள் பசியாக இருக்கும்போது பிரியாணி சமைக்கிறாங்கன்னா டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே நம்மளும் பிரியாணி சாப்பிடணுன்ற அந்த ரெக்கக்னிஷன், ஸ்மெல், டேஸ்ட்டு, கண்ணால் பார்க்கறது, நீங்கள் உள்ளே உட்காரும் போதே வெளில மழை பெய்யும் போது கிளைமேட்டை உணர்றது, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன லைக் ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ கௌசி மகா இருக்காங்க. அப்போ கௌசி வந்துட்டு அவங்கள மாதிரியே ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணணும்? கௌசிக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட நாலேஜ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து டேட்டாவை வச்சு அந்த டேட்டாவை தான் அந்த ஏஐக்கு கொடுக்க முடியும். அந்த டேட்டாவிலேருந்து அது கற்றுக்கிட்டு அது பெர்ஃபார்ம் பண்ண போதும். ஸோ இதுதான் ஏஐ. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஹியூமன் பீயிங் நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாலேஜ் இந்த சென்ஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ்னு இல்லை, ஒரு ஃபோனை பார்த்ததுமே இது ஐஃபோன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டு டக்குன்னு இது வாட்டர் பாட்டில்னு சொல்கிறது, அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டே சொல்கிறது, ஆப்பிளை காமிச்சா அது ஆப்பிள்னு கரெக்டாக சொல்கிறது, அதை நான் பாதி கட் பண்ணி காமிச்சாலுமே அது நீங்கள் ஆப்பிள்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையில அதை கட் பண்ணி வச்சு பார்த்துருக்கீங்க, க்ரீன் ஆப்பிள் பார்த்துருப்பீங்க, ரெட் ஆப்பிள் பார்த்துருக்கீங்க, எல்லோ கலர் ஆப்பிள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள்ல நிறைய கற்றுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஸ்மெல்லுலையுமே ரொம்ப ஒஸ்ட் ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு டிஷ்ஷையுமே நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஜென்ரலாக அந்த நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அந்த நாலேஜை நம்ம டேட்டாவை மாற்றி தான் நமக்கு ஏஐக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் கற்றுக்கிறதுக்காக, உங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு. அந்த டேட்டாவிலேருந்து அது கற்றுக்கிட்டு அது பெர்ஃபார்ம் பண்ண போது அதுதான் ஏஐ. ஓகே, ஸோ as a human being we need to transfer our knowledge or our experience to a machine in the format of data. அந்த டேட்டாவில் இருந்து தான் அது கற்றுக்க போகுது. ஓகே, அந்த டேட்டாவில் என்ன இருக்குது? நம்மளோட நாலேஜ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் அது பெர்ஃபார்ம் பண்ண போகுது. எஸ், ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த டேட்டா வச்சு அது ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகுது. ஓகே, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜை டேட்டாவை மாற்றி கொடுத்தாச்சு. அந்த டேட்டாவை அது யூஸ் பண்ணி அது அதுலேருந்து கற்றுக்கிட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போது ஏதோ ஒன்று பண்ண போகுது. ஓகே, ஸோ நல்ல என்ஹான்ஸ்டாகவே நல்லா பண்ண போகுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, லைக் ஒரு ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ இல்லை பார்த்து கண்டுபிடிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அதை அனலைஸ் பண்ணுறீங்க, அதில் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு பிரியாணி ஸ்மெல்லுக்கும் சில பேர் வந்துட்டு சாக்ஸை ஈரமாக போட்டுட்டு வந்த ஸ்மெல்லுக்கும் உங்களால் அந்த வித்தியாசத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எது நல்ல ஸ்மெல்லு, எது கெட்ட ஸ்மெல்லு, எது என்ன ஸ்மெல்லு, அது எல்லாத்தையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி அதோட பேட்டர்னை உங்களால் கண்டுபிடிச்சி அது என்னன்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். ஸோ இது வந்து யாரோ சாக்ஸை வந்து ஈரமாக போட்டு அப்படியே வந்திருக்காங்க லேபுக்குள்ளே, ரைட்? ஸோ அது வரைக்குமே அந்த அந்த எபிலிட்டி நம்ம ஹியூமன்ட்ட இருக்கு இல்லையா? அந்த எபிலிட்டி இருக்கு இல்லையா? அனலைஸ், ஐடென்டிஃபை பேட்டர்ன், மேக்கிங் அ டெசிஷன். ஓகே, நிறைய பேர் எமோஜிஸை செம்மையாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த அளவுக்கு செஷனை இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறதுக்காக. எஸ், ஸோ ஒரு இதை அனலைஸ் பண்ணி அதில் பேட்டர்னை கண்டுபிடிச்சி இது அது அப்படின்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஹியூமனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லையா? அந்த எபிலிட்டியை நீங்கள் உங்களோட ஏஐக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எது மூலமாக கொடுப்போம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். இதில் இருக்க அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அந்த அனலைசிங், ஐடென்டிஃபைங் அ பேட்டர்ன், ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறது, அந்த எபிலிட்டியை ஒரு ரோபோட்டுக்கு கொடுக்கணும், ஒரு ஏஐ மிஷினுக்கு கொடுக்கணும், இல்லை ஏஐ கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னது? மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங். டேட்டா என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ மோரோவர் இப்போ நீங்கள் நியூமரிக்கலாக எடுத்தீங்க அப்படின்னா இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட சென்சார்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. ரோபோட் கிட்ட அது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது இருக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஓகே ரெண்டாவது இன்னொரு இன்ட்ராக்ஷன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா நம்மளால் அதை கேட்க முடியும். இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அதை நம்மளால் கேட்டு அதுக்கு என்ன ரிப்ளை நம்மளால் ஃபார்ம் பண்ணி அதை கொடுக்க முடியும். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, இந்த எபிலிட்டியை நான் ரோபோட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டேட்டா என்ன டேட்டாவாக இருக்கும்? டெக்ஸ்ட் இல்லைன்னா ஆடியோ டேட்டாவாக இருக்கும். ஏன்னா நமக்கு இயர் அண்ட் மவுத் இருக்க மாதிரி நம்ம ரோபோட்டுக்கு மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும் போட்டுருவோம். ஸோ டெக்ஸ்ட், அங்கே டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்க போது? டெக்ஸ்ட் இல்லைன்னா ஆடியோ டேட்டா இருக்க போது. கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ மெஷின் லேர்னிங் இல்லைனா டீப் லேர்னிங் டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அனலைஸ், பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ண தேவைப்பட போகிறது NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எப்பப்பெல்லாம் உங்களோட அந்த ஏஐ அப்ளிகேஷனுக்கு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டிருக்கோ அப்போ நம்ம தேவைப்படுற கான்செப்ட்ஸ் NLP.
ஓகே, ஸோ மூணாவது லாஸ்ட் ஃபைனல் திங், நம்மளால பார்த்து அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் பேச சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் பார்த்ததுமே இது வாட்டர் பாட்டில், இயர்ஃபோன் பார்த்ததுமே இயர்ஃபோன், நம்மளால சொல்ல முடியுது, என்ன வேணாலும் இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த எபிலிட்டியை நம்ம ரோபோட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா டேட்டா என்ன டேட்டாவாக இருக்கும்? இமேஜ் இல்லைனா வீடியோ டேட்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் மெஷின் லேர்னிங் இல்லைனா டீப் லேர்னிங் ப்ளே பண்ண போகுது. பட் அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுற கான்செப்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஓகே, ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மெஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் தேவை. அது இருக்க போகுது டிஃபால்ட்டாக. பட் அதர் தென் தட், ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி சம்மந்தப்பட்டிருக்கு அந்த அப்ளிகேஷனில் அப்படின்னா நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஒரு இமேஜ் இல்லைன்னா வீடியோ கேமரா மூலமாக பண்ணணும். ஏன்னா நமக்கு கண்ணு இருக்குது, நம்ம ரோபோட்டுக்கு கேமரா தான் வைக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்கறது வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் கம்ப்யூட்டர் விஷன். லாங்குவேஜ்னா என்ன? NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுவீங்க. விஷன், பார்த்து கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணுவீங்க. அதர் தென் தட், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அதோட ரோலை கிளியராக ப்ளே பண்ண போகுது. ஸோ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கை நார்மலாக பார்த்தோம், ஒரு அனலைஸ் பண்ணி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது. லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா NLP சூஸ் பண்ணுவீங்க. இமேஜ் வீடியோ சூஸ் பண்ணியிருந்தீங்க இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் விஷனையும் டீப் லேர்னிங் காம்பினேஷன் அதை சூஸ் பண்ணி அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, இதில் நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் அது என்னன்னா, சஞ்சய் இப்போ அப்படியே மெயின் மேட்ருக்கு வாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்னு நம்ம கோர்ஸ் பேரே டைட்டிலே அதான் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். உங்களோட ஏரியாவில், ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த சிட்டி எதுனாலும் ஓகே, ஸோ இப்போ சிட்டி உங்களோட ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 10 வருஷமாக நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு ஓடலை. ஓகே, ஸோ காய் ஸ்டோரியை கதையை கரெக்டாக கவனிங்க. ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது 10 வருஷமாக நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது ரீசெண்டாக ஓடலை. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எல்லா டேட்டாவையும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செஃப் ஒர்க் பண்ணாங்க, அந்தந்த செஃப்புக்கும் எவ்வளோ ரேட்டிங் வந்துச்சு, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க, தோசை அதிகமாக பில்லிங் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ தோசை விற்றுருக்கு, எவ்வளோ இட்லி விற்றுருக்கு, எவ்வளோ பூரி விற்றுருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு டேட்டா நல்லா வச்சுருக்காங்க. 10 வருஷம் கம்பெனி. ஆனால் இப்போ ஓடாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா அனலிஸ்டையோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டையோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டையோ ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் பண்ணி இந்த இருக்க 10 வருஷம் எத்தனை வருஷம் டேட்டா அவங்ககிட்ட இருக்கோ அந்த டேட்டாவை ஃபுல்லாக அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டா அவங்க எங்கேனாலும் வச்சிருக்கலாம், கூகுள் டிரைவில் வச்சிருக்கலாம், பென் டிரைவில் வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் போட்டு வச்சிருக்கலாம், SQL அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பேஸில் போட்டு வச்சிருக்கலாம், எங்கேனாலும் போட்டு வச்சிருக்கலாம். ஓகே, எங்கேனாலும் போட்டு வச்சிருக்கலாம். அந்த டேட்டாவை அவங்க கொடுத்துருவாங்க, வச்சுக்கோங்க, வச்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என் கம்பெனி வந்து டவுனாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நாள் எடுத்துக்கோங்க, டேட்டா ஃபஸ்ட்டு வந்து வேணும்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் எடுத்துப்போமே. பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா கொடுத்தாரு இல்லையா, அவர் எங்கேனாலும் கொடுத்துருப்பாரு, எங்கேனாலும் வச்சிருந்துருப்பாரு டேட்டாவை ஏதோ ஒரு சைட்டில் போட்டு வச்சிருக்கலாம், ஏதோ டேட்டா பேஸில் போட்டு வச்சிருக்கலாம், ஏதோ வந்து இல்லை எக்ஸலில் ஏதோ ஒரு ஷீட்டில் போட்டு வச்சிருக்கலாம், ஏதோ ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சிருக்கலாம், ஏதோ பென் டிரைவில் போட்டு வச்சிருக்கலாம், இல்லை கூகுள் டிரைவில் வச்சிருக்கலாம், எங்கேனாலும் வச்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு வாங்குறது. கௌதம் ராஜ் தேங்க்யூ பக்கான் போஸ்ட் பண்ணதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை வாங்கணும். அந்த டேட்டாவை நீங்கள் அக்வயர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ டேட்டா அக்விசேஷன் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, உங்ககிட்ட பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டேட்டா அக்விசேஷன். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுக்கணும். ஓகே, ஸோ அது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனா உங்களுக்கு தேவைப்பட்டால் இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல XLSXன்னு சேவ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு CSVன்னு சேவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அது மாதிரி டேட்டா வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்மேட்டில் மாற்றி வைக்கிறது. ஃபார்மேட்டோ இல்லை வேறு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அக்விசேஷன் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டேட்டாவை உங்களுக்கு தேவைப்பட்ட யூனிவர்சல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறது. நம்பர் 2. அடுத்து நம்பர் 3 டேட்டா கிளீனிங். ஸோ டேட்டா கிளீனிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அந்த பில்லு போட்ட அந்த மொத்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் டிரான்சாக்ஷன் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கஸ்டமர் பேர் இருந்தாலும் சூப்பர் தான். கஸ்டமர் வந்து எந்த லைக் எவ்வளோ பே பண்ணாங்க அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக முக்கியம், அதுவும் இருக்கட்டும். சீரியல் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ
ஸோ தேவை இல்லாத காலம்ஸ், தேவை இல்லாத டேட்டாவெல்லாம் தூக்குறது. ஸோ அதுதான் மூணாவது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டெப். பீப்புள் வந்து நிறைய டைம் வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா தேவையில்லாத டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம தூக்கணும். டேட்டா கிளீனிங் அதுதான் மூணாவது ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அக்வயர் பண்ணுறது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 டேட்டாவை க்ளீன் பண்ணுறது. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் டேட்டா, ஏன்னா இது 10 வருஷம் டேட்டா இருக்கு இல்லையா, க்ளீன் பண்ணிட்டீங்க. க்ளீன் பண்ணி அதை அப்படியே கிராஃபாக போட்டு அப்படியே ஒரு 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 யூஐ மூலமாக அப்படியே காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு மென் எவ்வளோ பேர் இருக்காங்க, உமன் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இது வரைக்கும் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து தோசை அதிகமாக வித்துச்சா, இட்லி அதிகமாக வித்துச்சா, அந்த மாதிரி அந்த கிராஃப். அப்புறம் வந்து செஃப் நம்பர் 1க்கு அதிக ரேட்டிங் வந்துச்சா, செஃப் நம்பர் 2க்கு அதிக ரேட்டிங் வந்துச்சா, செஃப் நம்பர் 3க்கு அதிக ரேட்டிங் வந்துச்சா அப்படின்னு சொல்லி செஃப்போட இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்துட்டு லைக் எந்த டைமில் அதிகமாக பீக் சேல்ஸ் வந்துச்சு, லைக் காலையிலையா இல்லை மத்தியானமா இல்லை ஈவினிங்கா. அப்புறம் வந்துட்டு லைக் எந்த மந்த்தில் அதிக சேல்ஸ் அடிச்சிருக்கீங்க, அந்த மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க. ஓகே, ஸோ பாஸ்டில் இருக்க 10 வருஷம் டேட்டா வச்சு டேட்டா அக்விசிஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா விஷுவலைசேஷன் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கால்ட் அஸ் டேட்டா அனலிஸ்ட். ஸோ இதுதான் ஒரு டேட்டா அனலிஸ்டோட வேலை. இதே இது பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா பிஸ்னஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஓனரோட நீங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ முக்கியமாக இந்த எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு தான் செட் ஆகும். பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் யார் என்னாச்சு, பக்கத்தில் யார் பிரான்ச் ஆரம்பிச்சாங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி எந்த வித எமோஷனல் டெசிஷனும் எடுக்காமல், அதனால தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ பக்கத்தில் கம்பெனி ஆரம்பிச்சாங்களா, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வந்துச்சா, அதனால தான் ஹோட்டல் ஓடல, அதனால தான் ரெஸ்டாரண்ட் ஓடல, அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு எமோஷனல் டெசிஷன் இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் அது எல்லாமே டேட்டா ட்ரிவன் டெசிஷனாக இருக்கணும். அஸ் அ டேட்டா அனலிஸ்ட் கரெக்டாக இதுதான் காரணம், இதனால தான் அப்படி நடந்துச்சு, இதை மாற்றுவோம், இதை மாற்றிட்டு திரும்ப டேட்டா அப்சர்வ் பண்ணுவோம், எப்படி இருக்குது, செஃப் ரேட்டிங் எப்படி இருக்குது, இந்த கேவலமான டிஷ்ஷு கொடுத்த செஃப் யார், அந்த செஃப்பை ஃபயர் பண்ணி விடுங்க, அதுக்கு பதிலாக வேறு செஃப்பை போடுங்க, டிஷ்ஷை மாற்றுங்க, மார்க்கெட்டிங் பண்ணுமா, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டோட வேலை. ஓகே, கிளியராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணும் சஞ்சய், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாஸ்ட் டேட்டா, 10 வருஷம் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி இங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, இதெல்லாம் தூக்குங்க, இதெல்லாம் கொண்டு வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறது. டேட்டா சயின்டிஸ்டோட வேலை ஃப்யூச்சரை பார்க்கறது. ஃப்யூச்சர் இந்த சென்ஸ், இந்த சேல்ஸ் இப்படியே போச்சுன்னா எவ்வளோ சேல்ஸ் வந்து 2025 நம்ம பண்ணுவோம், டேக்ஸ் எவ்வளோ கட்டுறோம், எந்த இடத்துல லாஸ் வந்திருக்குன்னா இப்படியே போச்சுன்னா ஃப்யூச்சரில் லாஸ் எப்படி இருக்கும். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அந்த ரோல் தான் டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. அப்போ தான் முக்கியமாக மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் தேவை. ஏன்னா நம்ம மெஷின் லேர்னிங்னா டீப் லேர்னிங்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அனலைஸ் பண்ணி பேட்டர்னை கண்டுபிடிச்சி ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் வேணும். ஸோ இதுதான் ஒரு டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த இது மட்டும் லைக் டேட்டா அக்விசிஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா கிளீனிங்கு, அப்புறம் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் இதை மட்டும் பண்ணி நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகிடலாம். அடிஷ்னலாக இன்னும் நீங்கள் அதிக சேலரி, பெரிய கம்பெனி போகணுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாகவும் ஆக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த டேட்டா சயின்ஸு டேட்டா அனலிஸ்ட்டுன்ற டிஃப்ரென்ஸு. ஓகே, டேட்டா அனலிஸ்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறது, லைக் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி ஒரு முடிவு எடுக்கிறது எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு. மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னா நீங்கள் வெறும் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் கூட ஆகலாம். ஸோ வெறும் மிஷின் லேர்னிங்கில் மட்டும் ஒர்க் பண்ணி அந்த அல்காரிதமில் அதில் எப்படி ரிசல்ட்ஸை கொண்டு வருது, ஸோ அந்த மாதிரி இன்ஜினியராக ஆகலாம். டீப் லேர்னிங் முன்னாடி டீப் லேர்னிங் கேட்கறது இல்லை, பட் ஆனால் இப்போ டீப் லேர்னிங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீப் லேர்னிங் நம்ம மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், தனியாக டேட்டா இன்ஜினியர் ஆகலாம் வெறும் டேட்டாவில் மட்டும், ஈவன் நீங்கள் வெறும் டேட்டா இன்ஜினியர் வெறும் டேட்டாவில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம், டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகலாம், கம்ப்யூட்டர் விஷயம் டீப் லேர்னிங் இன்ஜினியர் வெறும் உங்களுக்கு அந்த இமேஜ், இந்த ஆட்டோனமஸ் கார்லாம் எப்படி ஓடுது, ஸோ அந்த மாதிரி வெறும் இமேஜ், மெடிக்கல் இமேஜ் அனலைசஸ், லங் கேன்சர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இமேஜை வச்சு அனலைஸ் பண்ணால் கம்ப்யூட்டர் விஷன் டீப் லேர்னிங் இன்ஜினியர் அப்படி கூட ஆகலாம். ஓகே, டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் டீப் லேர்னிங் இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய ஜாப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ சரி, நீங்கள் அதான் சொல்லிட்டீங்க டேட்டா சயின்டிஸ்ட் தான் அந்த கோர் எண்டு. ஏன்னா டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க.
டேட்டா அக்வயர் பண்ணுவாங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், டேட்டா க்ளீன் பண்ணணும், டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணணும், அப்புறம் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் டெப்ளாய் பண்ணி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணதை அதை கிராஃபில் காமிச்சு திரும்ப டேட்டா விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சில கம்பெனி பவர் பிஐ யூஸ் பண்ணும், சில அதெல்லாம் நான் என்னன்னு சொல்லிடுறேன், லேட்டராக சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா என்னென்னலாம் படிக்கணும், ஸோ ஒரு ரோட் மேப் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு வழி வேணும். ஸோ அது எப்படி போகிறது? நம்பர் 1 எக்ஸல். எக்ஸலானதுமே என்னது எக்ஸலா, ஸ்கூல் டேஸில் சின்ன பிள்ளைல லைக் அங்கங்கே ஏதோ ஒர்க் பண்ணமே அந்த எக்ஸல் படிக்கணுமா? அதெல்லாம் ஒரு வேலையா நீங்க கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் எக்ஸலை யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு முடிவு பண்ணாங்க. எக்ஸல் அது கிடையாது. எக்ஸலில் அதை விட ரொம்ப 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 அட்வான்ஸ் விஷயம் எல்லாமே பண்ணலாம். ஆட்டோமேஷன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸல் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸலில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா கிளீனிங், ஆட்டோமேஷன், அப்புறம் வந்துட்டு லைக் ஒரு டூல் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டிய ஸ்கில் எக்ஸல். ஸோ எக்ஸலை வச்சு நீங்கள் இதெல்லாமே பண்ணலாம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா அக்விசேஷன், டேட்டா விஷுவலைசேஷன் எக்ஸலை வச்சு மட்டுமே பண்ணலாம். ஸோ எக்ஸல் தான் ஃபஸ்ட் டூல் நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டியது. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டேட்டா சயின்ஸோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இந்த மீன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஏன்னா நீங்கள் நம்பரில் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நீங்கள் அடுத்து மாஸ்டர் பண்ண வேண்டிய ஸ்கில். 3வது ஸ்கில் ப்ரோக்ராமிங் படிக்கணுமான்னு கேட்டால் வெறும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு முன்னாடி கேட்கறது இல்லை, ஆனால் இப்போ வந்து கேட்குறாங்க. டேட்டா அனலிஸ்ட்டை டேட்டா சயின்டிஸ்ட் அளவுக்கு வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால் ப்ரோக்ராமிங் படிக்கிறது நல்லது. ப்ரோக்ராமிங்கில் என்ன ப்ரோக்ராமிங் படிக்கலாம் சஞ்சய்? ப்ரோக்ராமிங்கில் நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குது. பட் பைத்தன், ஆர், மேட்லாப், அப்புறம் எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. C++. பட் ஆனால் நான் எது சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தனை சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தனை மாஸ்டர் பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஆர் படிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா பைத்தன் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களால் டக்குன்னு கிராப் பண்ண முடியும். ஈவன் உங்களுக்கு சீப் தெரியலனாலும் பரவாயில்ல, ஈவன் எந்த ப்ரோக்ராமிங்னாலும் தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பைத்தன் போங்க. உங்களுக்கு ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய சோர்ஸ், நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் உங்களுக்கு சொல்ல போகிறது பைத்தன். அடுத்து டேட்டா விஷுவலைசேஷன் நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணி பண்ணலாம், பைத்தன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நிறைய டூல் வச்சு பண்ணலாம். விஷுவலைசேஷன் ஸ்கில்னா எப்படின்னா, சில பேர்லாம் ஒரு கிராஃப் போட சொன்னாச்சு, ஒரு பிளாட் கிராஃப்லாம் வரைய சொன்னாங்கன்னா ஒரு 5 கலரு நல்லா பார்க்குறதுக்கே அப்படியே கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்றதும் ஒரு ஸ்கில் தான். எந்த டேட்டாக்கு எந்த மாதிரி கிராஃப் அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி பிளாட்ஸ் அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ஒரு ஸ்கில்லையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்பி அண்ட் பேண்டாஸ், இது எல்லாமே ஒரு வகையான லைப்ரரி. இது பைத்தன் லைப்ரரி. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா வந்து CSVயாக இருக்கலாம். ஸோ அதை பைத்தனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா சில லைப்ரரிஸ் தேவை. அது மாதிரி பேண்டாஸு, அப்புறம் மேட்ரிக்ஸு. ஸோ அந்த மாதிரி நம்பரில் நீங்கள் நிறைய விளையாடணும் அப்படின்னா நம்பின்ற லைப்ரரி, நியூமெரிக்கல் பைத்தன்ற லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸோட ஹெல்ப்பும் தேவை. நம்பி லைப்ரரி, பேண்டாஸ் லைப்ரரி. அடுத்து BI டூல்ஸ் ரொம்ப முக்கியம். BI டூல்ஸை பொறுத்த வரைக்கும் BIன்னா ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். அதில் நிறைய BI டூல்ஸ் இருக்குது. நியர்லி ஐ திங்க் 20க்கும் மேலே BI டூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ்டு BI டூல்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐயும் டேப்லியும். ஓகே, ஸோ பவர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூலும் டேப்லியோ, இந்த ரெண்டும் மோஸ்ட்லி யூஸ்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். இதையுமே நம்ம மாஸ்டர் பண்ணோம். அடுத்து டேட்டாபேஸ்லையுமே MySQL இருக்குது, MongoDB இருக்குது. ஸோ டோன்ட் வரி, அதையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ MongoDB அது டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ். அடுத்து மிஷின் லேர்னிங், அடுத்து டீப் லேர்னிங். ஸோ இதுதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ரோட் மேப். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடச்சிச்சு நம்புறேன். ஸோ இன்னும் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கை நம்ம தொடலை. பட் ஆனால் ஒரு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஸோ அதை பார்க்கும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிச்சு. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிச்சு இல்லையா. இந்த ரோட் மேப்பை பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து நிறைய இருக்குது, ரைட். ஸோ லைக் டேட்டா பேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ போனஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் சாட்பாட் வந்து நிறைய விதத்தில் கிரியேட் பண்ணலாம். சாட்பாட் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் ஹைக் நட்டாஷாவோட சாட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து கூகுள் அசிஸ்டன்ட், ஐஃபோன் சிரி, அப்புறம் அலெக்ஸாவோட பேசியிருக்கீங்க. சாட்பாட்டுன்றது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும்போது அது வாய்ஸில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ப்ராசஸ் சேம் தான். ஓகே, ஸோ அந்த சாட்பாட்டை தான் நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்பாட்டை நிறைய விதத்தில் கிரியேட் பண்ணலாம். ஓகே, பை யூஸிங் நிறைய வழிகள் இருக்குது.
ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற வழி என்னென்னா ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் சேட்பாட் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நேமை கூகுளில் டைப் பண்ணணும், டயலாக் ஃப்ளோ கன்சோல். ஸோ இது கூகுளோட ஒரு பாட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் சேட்பாட்டை ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டயலாக் ஃப்ளோ கன்சோல் -கூகுள். ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஓகே, dialogflow.cloud.google.com. ஸோ இதுதான் விண்டோ. ஓகே, உங்களோட அக்கௌண்ட் கேட்கும், உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வரணும். ஓகே, ஸோ கூகுள் டயலாக் ஃப்ளோ. ஸோ dialogflow.cloud.google.com. ஸோ இதுதான் அதுக்கான URL. ஸோ லைக் என்ன சொல்கிறது, சாட்பாட் கிரியேட் பண்ணி போகிறதுக்காக URL. ஸோ இந்த பேஜில் இருக்கீங்க, dialogflow.cloud.google.com. ஓகே, ஸோ எஸ், நான் அந்த லிங்கை திரும்ப கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இன்டர்ன்ஷிப்பில் இன்னும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் எஃப்கோர்ஸ் இது போனஸ் செஷன்றனால கொஞ்சம் சாட்பாட் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே இந்த பேஜ் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட அந்த பட்டன் இருக்கு இல்லையா, கிரியேட் ஏஜென்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ரோபோட்டுக்கு ஒரு பேர் வைங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, பேண்டெக் AI பாட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சாட்பாட்டோட பேர். ஓகே, ஸோ கிரியேட் ஏஜென்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பேண்டெக் AI பாட்ன்ற பேர் வச்சு நான் கிரியேட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பேரில் நம்ம ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட சாட்பாட்டோட பேர். ஓகே, ஸோ இல்லைதான் விஷயம். ஸோ ஐ திங்க் நான் ஓகே, ஸோ சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஏஜென்ட்டை கிளிக் பண்ணி, கிரியேட் ஏஜென்ட் கிளிக் பண்ணி ஒரு ஏஜென்ட்டுக்கு பேண்டெக் AI பாட் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் பேரை வச்சுட்டு கிரியேட் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இன்டென்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஸ்மால் டாக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே என் கூட ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெதுவாக. ஸோ ஸ்மால் டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்மால் டாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு எனேபிள்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணேன், அடுத்து ஸ்மால் டாக் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஸ்மால் டாக்கில் போய் எனேபிள் கொடுத்துட்டேன். எனேபிள் பண்ணிட்டு இங்கே வந்து நிறைய கேட்டகரி இருக்கும், அபவுட் ஏஜென்ட்டு, கர்டசி, எமோஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு அபவுட் ஏஜென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சாட்பாட்டில் யாராவது வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஐ ஆம் பேண்டெக்ஸ் சாட்பாட். ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் அ சாட்பாட், ஐ ஆம் அ ஃபுட் ஆர்டரிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆன்சர்ஸை இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் அ பேண்டெக்ஸ் சாட்பாட், ஐ எம் அ சாட்பாட், ஐ எம் அ ஃபுட் ஆர்டரிங் சாட்பாட். ஸோ சப்போஸ் உங்கள் சாட்பாட் கிட்ட யாராவது ஹூ ஆர் யூன்னு கேட்டால் அது என்ன ஆன்சர் பண்ணணும்னு நீங்கள் சிலதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபன்னியாக ஐ ஆம் அ சாட்பாட் யூ இடியட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஐ எம் அ சாட்பாட் யூ இடியட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ யூ ஆர் அனாயிங், ஆன்சர் மை கொஸ்டின். ஸோ உங்களோட சாட்பாட்டை இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்கள் சாட்பாட் என்ன சொல்லணுன்றதை நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக எழுதிடலாம். ஓகே, அபவுட் ஏஜென்ட்டில் 6% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கர்டசியில் தட்ஸ் பேடு, கிரேட்டுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ உங்கள் சாட்பாட் வந்து கூல் அப்படி சொல்லும். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நீங்கள் போய் ஃபில் பண்ணலாம். ஸோ தேங்க்யூன்னு சொன்னால் வெல்கம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆன்சர்ஸை, இது ஆப்ஷனல் தான். ஓகே, பட் ஆனால் கண்டிப்பாக இது தேவை தான். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், கன்ஃபர்மேஷன், அபவுட் யூசர், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் கொடுக்கணும். ஸோ ஸ்மால் டாக்ன்றது என்னது, சின்ன சின்ன சில்லி டாக்ஸ் இருக்கு இல்லையா, குட் மார்னிங், ஹாய், ஹலோ, குட், தேங்க்ஸ், பாய். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு எல்லாமே நான் ஆன்சர் கொடுத்து வச்சுட்டு எனேபிள் பண்ணிட்டேன். மறக்காமல் எனேபிள் பண்ணிட்டு எல்லா ஆன்சரையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்கள் சாட் பாட்டை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து செக் பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் இப்போ நான் பாருங்கள் ஹெல்லோன்னு கொடுக்குறேன்.
கிரீட்டிங்ஸ், ஹவு கேன் ஐ அசிஸ்ட். இது நான் கொடுக்கல, பட் ஆனால் இது டிஃபால்ட்டாக இருக்குது, அதனால இது சொல்லிடுச்சு. இப்போது நான் ஹூ ஆர் யூன்னு கேட்குறேன். ஹூ ஆர் யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டியை. இது வெறும் ப்ரோக்ராம் கிடையாது, இதில் லேர்னிங் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ என்னன்னா ட்ரைட் நவுன்ற அந்த ரைட் சைடில் இருக்க இந்த மெனுவில் ஹூ ஆர் யூன்னு கொடுக்குறப்போ அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஐ ஆம் ஷெபான்டெக்ஸ் சாட்பாட். ஓகே, ஸோ அதுதான் ரிப்ளை வந்திருக்கு. ஸோ நான் திரும்ப அதே கேள்வியை கேட்குறேன். ஹூ ஆர் யூ? ஐ எம் அ பான்டெக்ஸ் சாட்பாட். நான் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க அது ரிப்ளை வந்துட்டே இருக்கும். ஓகே, ஐ எம் அ பான்டெக்ஸ் சாட்பாட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் அதுக்கு பதிலாக நான் என்ன கேட்குறேன்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு நான் கேள்வி கேட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா ஐ எம் அ சாட்பாட் யூ இடியட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான ரிப்ளையை உங்களுக்கு இங்கே ஆன்சராக கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சாட்பாட் கிரியேஷன். ஓகே, ஸோ ஸ்மால் டாக்கை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஸ்மால் டாக்ன்றது எதுக்காக? சின்ன சின்ன சில்லி கொஸ்டின்ஸுக்கு நீங்களே ஆன்சரை கொடுத்து அதுக்கு அந்த சாட்பாட்டை ரிப்ளை பண்ண வைக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம், ஸோ லெஃப்ட் சைடில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இன்டென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இன்டென்ஸுக்குள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சாட்பாட்டோட மெயின் பர்பஸ் என்ன? நீங்கள் சாட்பாட்டை எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க? ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கா, இல்லை வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ உங்களோட சாட்பாட்டோட முக்கியமான இன்டென்ட் என்ன? ஸோ அதுதான் இந்த இன்டென்ட் ஆப்ஷன். இந்த இன்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் இன்டென்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் வந்து ஒரு பிட்ஸா பாட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிட்ஸா பாட் வேண்டாம், நம்ம தமிழ்லேயே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு டிஷ், இட்லி தோசை நார்மலாக இருக்கும். ஓகே, ஓகே பிட்ஸாவே இருக்கலாம். ஸோ பிட்ஸா பாட் வைக்கலாம். ஓகே, பிட்ஸா பாட்டுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். பிட்ஸா பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன், பாட்டுக்கு பிஓடி எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் கொடுக்கணும். ஓகே, உங்களோட பாட்டோட இன்டென்ட் என்ன, எதுக்காக இந்த பாட் கிரியேட் பண்ணுறீங்கன்ற அந்த இன்டென்ட்டை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஃப்ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். ட்ரைனிங் ஃப்ரேஸில் நான் ஒரு ட்ரைனிங் ஃப்ரேஸ் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஆர்டர் மீ அ பிட்ஸா அப்படின்னு சொன்னான்னா அது வந்து பிட்ஸா புக் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ஃப்ரேஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ். நீங்கள் என்ன பண்ணாலும் சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த கூகுள் டயலாக் ஃப்ளோவில் மறந்துடாதீங்க. ஸோ ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ஃப்ரேஸை ஆட் பண்ணி என்ட்ரு அடிச்சுட்டேன். என்ட்ரு அடிச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டு டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸில் பிட்ஸா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டையும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் ஃப்ரேஸில் ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு போட்டிருக்கேன். அப்படியே கீழே போனேன்னா பிட்ஸா ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு போட்டேன். ஸோ இன்டென்ட்டை கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணோம். அடுத்து ஸ்மால் டாக்கை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆன்சர்ஸை ஃபில் பண்ணிட்டு சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு ஸ்மால் டாக்கு. அது முடிஞ்சிச்சு. அடுத்து இன்டென்ட் வந்து இன்டென்ட் நம்மளோட சாட்பாட்டுக்கு ஒரு இன்டென்ட் வச்சு பேர் வச்சுட்டு ட்ரைனிங் ஃப்ரேஸில் சும்மா ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு கொடுத்துட்டேன். கீழே ரெஸ்பான்ஸில் பிட்ஸா ஆர்டர் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு ரைட் சைடில் உங்கள் சாட்பாட்டை செக் பண்ணலாம். இப்போது நாங்கள் ட்ரைனிங் ஃபேஸில் வெறும் ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்கே நான் ஆர்டர் மீ அ பிட்ஸான்னு கொடுக்காம வெறும் ஆர்டர் பிட்ஸான்னு கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். ஆர்டர் பிட்ஸான்னு கொடுத்தா என்ன ரெஸ்பான்ஸ் வருது, பிட்ஸா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே கொடுத்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் அப்படியே இங்கே வந்திருக்கு, பிட்ஸா ஆர்டர் கம்ப்ளீட்டட். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது சிம்பிளாக முடிச்சாச்சு. பட் ஆனால் இப்போது உங்கள் சாட்பாட் வந்து அந்த பர்சனோட சில இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அது ப்ராப்பராக வேலிடேட் பண்ணி வாங்கணும்னா என்ன பண்ணணும் சஞ்சய்? சிம்பிள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சாட்பாட் வந்து ஃபோன் நம்பர் கேட்குதுன்னா நம்மளாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டோம். ஸோ ஒன்று தப்பான நம்பர் கொடுப்போம். சில நேரம் வந்து ABCDEFGன்னு கொடுத்து விட்ருவோம். அப்படி ABCDEFGலாம் கொடுத்தா நம்ம சாட்பாட் அதை எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ட்ரைனிங் ஃப்ரேஸ் ஆட் பண்ணுறேன். ஆர்டர் மீ அ பீட்ஸா டு த இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகே, இமெயில் ஐடி ஆஃப் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ஃபார்மேட் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sanjay@gmail.com. இது என்னோட இமெயில் கிடையாது, சாம்பிள் இமெயில். ஸோ sanjay@gmail.com சொல்லி ஒரு மெயில் ஐடியோட டம்மி இமெயில் ஐடி ஃபார்மேட்டை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணனா இங்கே ஒரு பாக்ஸ் அதுவாகவே ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆனதில் இமெயில்னு அப்படியே டைப் பண்ணும். this.email அப்படின்னு சொல்லி இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது கலர் மாறிடும். ஸோ இதுதான் ஒரு என்டிட்டியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இப்போ அப்படியே கீழே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் த ஆக்ஷன் அண்ட் பேராமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேனேஜ் பேராமீட்டர் ஆக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த sys.email இமெயில் இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். இங்கே அதை எனேபிள் பண்ணிவிட்டு டிஃபைன் ப்ராம்ப்டில் அதுக்கான கொஸ்டினை கொடுக்கணும். கொஸ்டின் என்னது? என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை மே ஐ நோ யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சில இமெயில் ஐடிஸை கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் சாட் பாடை செக் பண்ணுறேன். ஆர்டர் பிட்ஸா இப்போ கொடுத்துட்டு என்டர் அடிச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கேட்குது? என்டர் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்குது. ஓகே, ஸோ என்டர் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்குது. என்டர் யுவர் இமெயில் ஐடிக்கு பதிலாக இப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாமல் என்ன சொல்லுது? என்டர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுக்குது. ரைட், ஸோ ஈவன் எத்தனை தடவை நீங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணாலும் திரும்ப கேட்ட கேள்வியே தான் கேட்கும். என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் யுவர் இமெயில் ஐடி. ஏன்னா நம்ம அதை ஒரு என்டிட்டியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிமெயில் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி அதை இமெயிலை கான்ஃபிகர் பண்ணி அதை எனேபிள் பண்ணி இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். ஸோ என்டர் யுவர் இமெயில் ஐடின்னு. அதனால் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி கலந்து எப்படி அடித்தாலும் அது திரும்ப அதே கேள்வியை தான் கேட்கும். ஏன்னா நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு மெயில் ஐடி ஃபார்மேட்லேயே கொடுக்குறேன். champ@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்படி ஒரு என்டர் அடித்தேன் அப்படின்னா பிட்ஸா ஆர்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, ஸோ ஒரு ட்ரைனிங் ஃப்ரேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரைனிங் ஃப்ரேஸில் ஆர்டர் மீ பிட்ஸான்னு கொடுத்துட்டு ஒரு இமெயில் ஐடி ஃபார்மேட்டில் வேணும்னா அந்த இமெயில் ஐடி ஃபார்மேட்டை கொடுத்துட்டு மவுஸால் அதை செலக்ட் பண்ணேன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இமெயில் டைப் பண்ணி அந்த இமெயிலை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் அண்ட் தென் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இமெயில்னு ஒரு ஆக்ஷன் அண்ட் தென் பேராமீட்டர் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கேள்வி கேட்கணுன்ற கேள்வியை நீங்கள் எழுதிடணும். எழுதி முடித்ததுக்கு அப்புறம் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சாட் பாடை செக் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வரும். ஈவன் தோ நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஃபோன் நம்பருக்கு கொடுக்கணும்னா சிம்பிள், அதே தான். ஆர்டர் மீயா பிட்ஸா டு த ஃபோன் நம்பர்னதுமே ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி என்டிட்டியை தேடக்கூடாது. ஓகே, அது தப்பு. ஓகே, தவறான விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்பரை கொடுக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு டம்மி நம்பர் கொடுங்க, ஆனால் அது நம்பரில் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்பர் கேட்கும்போது யாராவது இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்பர் எப்படி மவுஸால் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் ஃபோன் நம்பர் PH1 டைப் பண்ணிங்கன்னா sys.phone நம்பர் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்க மறந்துடாதீங்க. சேவ் கொடுக்கலன்னா உங்களுக்கு இங்கே ஆக்ஷன் அந்த பேராமீட்டரில் இது வராது. ஓகே, சேவ் கொடுத்தனால தான் இப்போ இது வந்திருக்கு. ஃபோன் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் நம்பர் எனேபிள் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ராம்ப்டில் போயிட்டு என்ன கேட்க போகிறீங்க? ஃபோன் நம்பர் கேட்க போகிறீங்க. என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மல்டிபிள் கொஸ்டினில் கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு என் சாட் பாடை செக் பண்ணுறேன். ஆர்டர் பிட்ஸான்னு கொடுத்துட்டு என்டர் அடித்தா என்ன வருது? மே நோ யுவர் இமெயில் ஐடி வருது. இமெயில் ஐடி வர இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது. இமெயில் ஐடி வர இடத்துல நார்மல் ஆல்ஃபபெட் கொடுத்தா என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஒழுங்காக கொடுக்கணும். ஸோ champ@gmail.com இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று டம்மி @gmail.com ஸோ இப்படி கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா தான் அடுத்த கொஸ்டினுக்கே போகும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்ன கேட்குது? ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பரில் இப்போ நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபோன் நம்பரோட ஃபார்மேட்டை வேறையாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபோன் நம்பர் மாடலில் நம்பர் கொடுத்துட்டு என்டர் அடித்தா பிட்ஸா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த பிட்ஸா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட் கூட நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸையும் பிரிண்ட் பண்ணலாம். பிட்ஸா ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட் இந்த இமெயில் ஐடி ஆஃப் @ போட்டு $, யூஸ் பண்ணுங்கள். ஸோ $, இமெயில் ஐடி ஆஃப் இமெயிலை செலக்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் அண்ட் வித் கான்டாக்ட் நம்பர். ஸோ ரெஸ்பான்ஸில் நான் அடிக்கிறேன், நான் அவுட்புட்டை பாருங்கள், அப்போ தான் புரியும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ $, யூஸ் பண்ணி அந்த என்டிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரை நவ்வில் ஆர்டர் மீ பிட்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் அடித்தேன்னா மே நோ யுவர் இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடியில் rabin@gmail.com கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். அடுத்து ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பருக்கு ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா இங்கே அவுட்புட்டை பாருங்கள்.
pizza order completed in the email id of praveen@gmail.com and with the contact number அந்த கொடுத்த நம்பர். ஓகே காய்ஸ், கிளியராக இருக்கீங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு சாட்பாட் கிரியேஷனும் ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லு தான், நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னா நீங்களே ஒரு அந்த சாட்பாட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கெரியரில். ஸோ நீங்களே ஏதாவது ஒரு ஆட்டோமேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சாட்பாட்டை க்ரியேட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சாட்பாட்டை க்ரியேட் பண்ணி என்ன சொல்கிறது, லைக் உங்களோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் இன்டர்ன்ஷிப்பில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இந்த சாட்பாட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா அந்த இன்டர்ன்ஷிப்பில் கொஞ்சம் டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்பாட்டை வெப் டெமோவில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்போ சொன்ன மாதிரி வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சாட்பாட் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்களாக க்ரியேட் பண்ணி நீங்களாகவே ஒரு வெப்சைட்டில் போட்டுக்கலாம். ஆர்டர் பிட்ஸா, நீங்கள் மைக் ஆன் பண்ணி மைக்லேயும் பேசலாம். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகும். sanjay@gmail.com ஃபோன் நம்பர், ஏதோ ஒரு ஃபோன் நம்பர், pizza order completed in the email id of sanjay@gmail.com and with the contact numberன்னு சொல்லி காண்டாக்ட் நம்பரை காமிக்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணீங்க நம்புகிறேன். ஸோ இதுதான் சாட்பாட் கிரியேஷன், சிம்பிளாக கோடிங்கே இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மைண்ட் செட் செஷன் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைண்ட் செட் பார்ட்டும் நம்ம போனஸில் இருக்குது. ஓகே, ப்ரோக்ராமிங் மைண்ட் கான்செப்ட்ஸ்க்கு வர்றப்போ நம்பர் 1, சக்ஸஸ் இஸ் த ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன் ஆஃப் வர்த்தி ஐடியல். இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு சக்ஸஸ்ன்ற டேர்ம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்துட்டு நான் வந்து ஒரு வீடு வாங்கினா ஓகே, நான் வந்து ஒரு எம்என்சியில் செலக்ட் ஆனால் ஓகே, டிசிஎஸ்லையோ இல்லை பெரிய பெரிய டாப் எம்என்சியில் செலக்ட், இல்லை கூகுள், ஃபேஸ்புக் பெரிய தாட்ஸாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறது ஓகே, இல்லை நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை 100 crores கம்பெனியாக மாற்றுறது ஓகே. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சக்ஸஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ன்னு வரப்போது அதை ஒவ்வொரு நாளுமே நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒன்று நினச்சிட்டு நாளைக்கு இன்னொன்று, நாளை கழிச்சு இன்னொன்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதை நம்ம மாற்றக்கூடாது. சக்ஸஸ்ன்றது ஒரு ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன். ஓகே, கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த பாயிண்ட், அந்த கோல், அந்த மிஷனை நோக்கி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் நம்மள அது கேரி ஓவர் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், திங்க் பிக். என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட தாட்ஸ் எல்லாமே பெருசாக வச்சுக்கணும். ஸோ திங்க் பிக்குன்னு வரப்போது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஜாப் வாங்கணும், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், என்னன்னாலும் இருக்கலாம். எதையுமே கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கன்ஸ்ட்ரெயின் இந்த சென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்கணும் பட்சத்தில் பெரிய ஃபோன், நல்ல காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுங்க. எதுலையுமே கன்ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. லைக் எனக்கு இந்த ஃபோன் இருந்தால் போதும், எனக்கு இந்த பைக் இருந்தால் போதும், இந்த கார் இருந்தால் போதும், அப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் எல்லா விஷயத்துலையுமே பெருசாகவே திங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாருமே சொல்கிறது. ஸோ அதில் நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவேன். ஸோ ஏன்னா ஒரு பாயிண்ட்டோட ரிலேட் பண்ணுவேன். ஏன்னா டக்குன்னு இதை சொல்கிறப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, நானே 10,000 தான் சம்பளம் வாங்குறேன், நானே 15,000 தான் சம்பளம் வாங்குறேன், இல்லை நானே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி வந்துட்டு ஐஃபோன் வாங்குறது, நான் எப்படி வந்துட்டு மேக்புக் வாங்குறது, நான் எப்படி BMW கார் வாங்குறது. கைஸ், அதில் நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை ரிலேட் பண்ண விரும்புகிறேன். ஆர் பாஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு த ஃபியூச்சர். ஸோ உங்களோட ஸ்கில் செட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாஸ்ட்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டையோ உங்களோட ப்ரெசென்ட் கண்டிஷனை வச்சு உங்களோட ஃப்யூச்சரையோ உங்களோட மிஷனையோ டிட்டர்மைன் பண்ணாதீங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் பிக். எப்போவுமே எல்லாத்தையுமே பெருசாக திங்க் பண்ணுங்கள். பட் ஆனால் அந்த விதத்தில் உங்களை நீங்களே கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின் இந்த சென்ஸ், எதையுமே சின்ன தாட்ஸோ சின்ன எய்மோ சின்ன கோலோ எதுவுமே சின்னதாக வைக்காதீங்க. ஸோ ஆல்வேஸ் திங்க் பிக். ஓகே, வேலிடிட்டி 6 months கிடையாது. ஸோ வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வேகமாக வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ஓகே. ஸோ எஸ், அதுதான் 3வது பாயிண்ட். அப்புறம் 4வது பாயிண்ட் என்னென்னா, if you are not filling your day with high priority action, your day will be automatically filled with low priority distractions. அப்படின்னா என்னென்னா, இப்போ டெய்லி காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எதால் ஃபில் ஆகுன்றதையும் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னா ஓகே. பட் ஆனால் அதை தந்தட் வெறும் கன்சியூமர். எஸ், நீங்கள் கன்சியூம் பண்ணலாம், அஸ் அன் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். பட் ஆனால் when compared to consumer, be a creator.
ஓகே, ஸோ ஒரு டேயில் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற டைம் எல்லாமே நார்மலாக வேறு நமக்கு ப்ரொடக்டிவிட்டியோ நமக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் பட்சத்தில் இருக்காது. ஸோ ஒரு நாள் எந்திரிச்சதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதை நோக்கி போக முடியும். ஸோ அதுதான் நாலாவது முக்கியமான பாயிண்ட். அடுத்த 5வது பாயிண்ட், we will plan positive thoughts and we will achieve positive results. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த இதில் அவேர்னஸே இல்லை. அதனால தான் நான் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போது ஒரு இடத்துல ஒரு இது உங்களுக்கு பிடிக்கல, இப்போ ஒரு இது உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில், இப்போது பிடிக்காது தப்பு நடக்கிறது வேற, தப்பு நடக்கும்போது நீங்கள் அதை கேட்குறது அது வேற. இப்போ ஒரு விஷயத்தில் ஒரு இது பண்ணுறது ஏதோ ஒன்று நல்லதோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் அது பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஒன்று அதை விட்டு விலகி போயிடணும், இல்லை அதை பிடிக்கதா அது நல்லதா என்னன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு அது இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், ரைட்? ஸோ உங்கள் மைண்ட் ஒரு லேண்ட் மாதிரி. ஸோ லேண்ட் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறது, லைக் என்ன சொல்கிறது, லேண்ட் இன் த சென்ஸ் என்னென்னா, லைக் அந்த லேண்டில் போத் நீங்கள் ஃப்ரூட் பிளான்ட்டு வைக்கலாம், பாய்சனஸ் பிளான்ட்டு வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கும் பட்சத்தில் ரெண்டுமே ஒரே மாதிரி வளராது. பாய்சனஸ் பிளான்ட் ஸ்லோவாக வளரும், ஃப்ரூட் பிளான்ட் வேகமாக வளரும். அப்படி கிடையாது. கண்டிப்பாக ரெண்டு பிளான்ட்டுமே ரொம்ப வேகமாகவே வளரப்போது, ஒரே மாதிரி வளரும். ஸோ அன்டில் நீங்கள் என்னத்தை சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் தாட்ஸும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸாக சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ, அதவே நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதவே நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க, அதுவே தான் நீங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் அதிலேயே தான் வாழ போகிறீங்க. ஓகே, அன்டில் நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை சூஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இட்ஸ் அப் டு அஸ். நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்கன்றது. அடுத்து 5th பாயிண்ட், வாட் வி ஆர் டுடே இஸ் த சம் டோட்டல் ஆஃப் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் விச் வி டேக் ப்ரீவியஸ்லி. கைஸ், இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம எந்ததுக்காக வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண மாட்டோமா நம்ம லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டே பண்ணி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி மைண்ட் செட் செஷன் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ அது எல்லாமே நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் நம்ம எடுத்தது. இப்போ நீங்கள் ஸ்கில்லாக இல்லை, நீங்கள் எதுலையுமே இன்னும் சக்சீட் ஆக முடியலன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட தாட்ஸ் நம்ம எப்போ பாஸ்டில் எடுத்தது தான் காரணம். ஸோ ப்ரெசென்ட்டில் கான்ஷியஸாக இருங்க, ப்ரெசென்ட்டில் காஷனாக இருங்க. ஸோ என்னென்ன தாட்ஸ், என்னென்ன ஆக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன தாட்ஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் கான்ஷியஸாக வச்சுருங்க. அதுதான் 5th பாயிண்ட். அடுத்த 6th பாயிண்ட், யூ பிகம் வாட் யூ திங்க் ஆல் டே லாங். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தப்பை பற்றியே பேசுகிறீங்க, நடந்த தப்பு, நடந்த நெகட்டிவ், உங்கள்கிட்ட இல்லாததை பற்றியே பேசுகிறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய பேர் இந்த சில தாட்ஸ் வச்சுருப்பாங்க. தாட்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னா, என்கிட்ட ஒழுங்காக காசு இல்லை, என்கிட்ட பைக் இல்லை, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட ரிச் ஃபேமிலி இல்லை, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட ஸ்கில் இல்லை, நான் பார்க்குறதுக்கு ஒழுங்காக குட் லுக்கிங்காக இல்லை, இல்லை நான் என்கிட்ட லைக் அந்த ஜாப் போக முடியல, ஹை எண்ட் சேலரிக்கு போக முடியல. ஸோ இந்த மாதிரி தாட்ஸை நீங்கள் கல்டிவேட், ஈவன் தோ உங்கள்கிட்ட இது எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தாட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னும் அட்ராக்ட் பண்ணுவீங்க, இன்னும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இன்ஸ்டெட் ஈவன் தோ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்தாலும், எனக்கு அதிக சேலரி வேணும், நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், என்ன சொல்கிறது, நான் ரிச் ஆகணும், என் ஃபேமிலியை வேர்ல்ட் டூர் கூட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி அந்த தாட் ப்ராசஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தான், ரைட்? ஸோ ஈவன் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, பட் ஆனால் தாட் ப்ராசஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட தாட் ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருங்க. ஸோ வாட் யூ திங்க், யூ பிகம் வாட் யூ திங்க் ஆல் டே லாங். ஸோ ஒரு நாளில் நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ, ஸோ அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரிசீவ் அப் பண்ணுவீங்க. அப்புறம் 7th பாயிண்ட், வி சி குட் இன் பீப்புள் சி குட் இன் எஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நிறையா டைம் அவள் இப்படி, இவன் எப்படின்ற பேச்சு இருக்கு இல்லையா? அந்த பேச்சு கண்டிப்பாக உங்களையும் அஃபெக்ட் பண்ணும். உங்களை பற்றி வேறு யாரோ அந்த மாதிரி டாக் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் 8th பாயிண்ட், டோன்ட் டூ த சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சில டைமில் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேருக்கு புக் ரீடிங் ஹேபிட்டாக மாற்றணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு தாட் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு புக் ரீடிங்கை ஹேபிட்டாக மாற்றணுன்ற தாட் இருக்குது. பட் ஆனால் எப்போல்லாம் நீங்கள் புக் எடுக்கும் போதோ உங்களுக்கு தூக்கம் வருது. ஸோ எத்தனை பேர் இருக்கீங்க?
ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக் ரீடிங் ஹேபிட் ஆக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரே புக்கை திரும்ப திரும்ப எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்துட்டு சில புக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புக் சஜஷன் இந்த சென்ஸ் ரிச் டாட் புவர் டாட் ரீட் பண்ணுங்கள், திங்க் அண்ட் க்ரோ ரிச் ரீட் பண்ணுங்கள். அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸாக ரீட் பண்ணுங்கள். அப்புறம் பொன்னியின் செல்வன் ரீட் பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பொன்னியின் செல்வன் அவ்வளோ பெரிய புக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் புக் ரீடிங் பழக்கமே இல்லாமல் டக்குன்னெலாம் அதை எடுத்து ரீட் பண்ணோன்னா நம்ம புக் ரீடிங் ஹேபிட்டே எப்படி இருக்கும்னே தெரியாது. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு வேறு ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட முடியாது. ஸோ இன்ஸ்டெட் ஒரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஸோ உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி பிடிக்குன்னா ஹாரர் ஸ்டோரி புக் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறது, மோட்டிவேஷன் பிடிக்குன்னா மோட்டிவேஷன் புக் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறது, பயோகிராஃபி பிடிக்குன்னா பயோகிராஃபி புக் எடுத்து ரீட் பண்ணுறது. ஸோ ஒரே விஷயத்தை பண்ணிவிட்டு வேறு ரிசல்ட்டை எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே டிஃப்ரெண்ட் திங்கை பண்ணால் மட்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டோன்ட் டூ த சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். அடுத்த 9th பாயிண்ட், ஃபோக்கஸ் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் தன் டைம். அஃப்கோர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் நிறைய பேர் இன்னும் சொல்கிறது என்னன்னா, டைம் தான் மோஸ்ட் வேல்யூபிள் தன் அசட் தன் டைம். டைம் கிடையாது, டைமை விட ஃபோக்கஸ் தான் மோஸ்ட் வேல்யூபிள் அசட். நான் ஒரு 12 மணி நேரம் படிக்கிறேன்றதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது. ஸோ 12 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறேன். ஏன்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த டைம் அப்படியே உறிஞ்சு குடிக்கிற ஒன்று வந்து அப்படியே பிளிங்னு ஒன்று அடிக்கும். ஸோ யுவர் ஃப்ரெண்டு டேக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணி யார் நம்மளை டேக் பண்ணான்னு சொல்லி அதுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு திரும்ப நம்ம வேலைக்கு வர்றது. ஸோ வேலைனா லைக் என்னன்னாலும் இருக்கலாம். நான் வந்து உங்கள் சப்ஜெக்ட், உங்களோட காலேஜ் சப்ஜெக்ட், உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட், நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அதர் தென் தட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்லை மணி மேக்கிங் எதுவும் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து யூடியூப் கிரியேட்டராக நீங்கள் ஆகுறீங்க, நிறைய நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க, அப்படி ஆகட்டும். ஸோ டைமை விட ஃபோக்கஸ் தான் மோஸ்ட் வேல்யூபிள் அசட் தானே டைம். எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் அந்த ஒரு பார்ட்டில் இருக்கீங்கன்றது தான் 9th பாயிண்ட். அப்புறம் 11th பாயிண்ட், ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் கோல்ஸ் டெய்லி அண்ட் விஷுவலைஸ் டெய்லி. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரொம்ப 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 இன்சைட்ஃபுல்லான விஷயம். ஓகே, ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எழுதுறது. ஸோ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட இன்னொரு மென்டர் யார் சொல்லுவேன் அப்படின்னா, கிராண்ட் கார்டோன்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க. ஹி சூப்பர் வெல்த்தி, சொந்தமாக ப்ரைவேட் ஜெட்டு, சொந்தமாக ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவருக்கு பின்னாடி அவரோட சொந்த ஹெலிகாப்டர் பின்னாடி இருக்கும். அவரோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் தட் ஐ ஓன் அ ஹெலிகாப்டர் ஃபார் மோர் தென் 30 years. ஃபைனலி ஐ ஓன்ட் இட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 30 வருஷமாக ஐ ஓன் அ ஹெலிகாப்டர், ஐ ஓன் அ ஹெலிகாப்டர், ஐ ஓன் அ ஹெலிகாப்டர் நான் 30 வருஷமாக எழுதிட்டு இருந்தேன். கடைசியாக அது உண்மையாயிடுச்சு. அதுதான் அவரோட டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் வேணால் அதை போய் படித்து பாருங்கள். ஸோ அதனால தான் அதுதான் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த எழுதுறதே. ஸோ என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்ட மாதிரி நீங்கள் எழுதணும். ஐ ஓன்ட் இட். ஸோ ஐ கோயிங் டு பை BMW அப்படி எழுதாதீங்க. இன்ஸ்டெட் ஐ ஓன் அ BMW கார், IOWN, ஓன் அ BMW கார், ஐ ஓன் அ BMW பைக், ஐ ஓன் திஸ் மச் ஒர்த் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் ஹவுஸ். என்ன வேணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். BMW பைக்கா, BMWனா அதை அந்த மாடலை கூட ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும். வீடா, அந்த வீடு எவ்வளோ ஒர்த்தில் இருக்கணுன்றதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுங்க. ஸோ தட் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதை பற்றி இன்னும் நம்ம அப்கமிங் மைண்ட் செட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான மைண்ட் செட் ஆஃப் த டே. ஓகே, ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டையும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பிடிக்காட்டி போயிடலாம், ரைட்? ஸோ இன்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக, ரைட்? ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் செட்டை வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அப்படியே உங்களோட டெக்னிக்கல் நாலேஜோட பைண்ட் பண்ணுங்கள். என்ன வேணுமோ, ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஆர் ஐ ஐ ஐ ஐ பிகேம் அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் இன் திஸ் கம்பெனி அப்படின்ற அளவுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுற அளவுக்கு எழுதுங்க. ஸோ மைண்ட் செட்டை முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக. தேங்க்யூ, நன்றி. வில் see you on the tomorrow session.